மருமகள் ப்ரெடிஷனை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். தமிழும் அவங்க அம்மா வசந்தியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ், ரூபாயை கொண்டு கெட்டிட்டியா, உனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கும்போது உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னது ஆமான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தங்கச்சி வந்து தமிழ்கிட்ட கேட்கவும் உடனே வசந்தி சொல்கிறாங்க, அது ஏண்டி கேட்குற, 1 லட்ச ரூபா பணத்தை நம்மகிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, 1 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டாங்களா, அப்புறம் எப்படி போய் பீஸை கட்டினீங்க அப்படின்னு சொல்லவும் அதை நம்ம மாப்பிள்ளை தாண்டி எப்படியோ காப்பாற்றி கொடுத்துட்டார் அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து அவங்க அம்மாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே மாப்பிள்ளைன்னு மட்டும் உறவை கொண்டாடிட்டு இருக்காத, அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கூடாது அப்படிங்கவும், என்ன தமிழ், என்ன இருந்தாலும் சரி தான், அவர் தானே உனக்கு மாப்பிள்ளைன்னு அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது, அம்மா திருப்பி இப்படி சொல்லிட்டு இருக்காத, எனக்கு உண்மையிலே சொல்ல போனாக்கி அந்த 1 லட்ச ரூபா பணம் எனக்கு வந்து மொய் விருந்தில் கிடச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் எப்போ திருடு போய் அந்த ஆள் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாரோ அதுக்குமே எனக்கு வந்து அந்த ரூபாயை கட்டி எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லைம்மா அப்படிங்கவும், என்ன தமிழ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 1 லட்ச ரூபா பணத்தை மொய் விருந்தில் வந்து நம்ம வச்சு நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் எப்படியோ அந்த கஷ்டப்பட்ட பணம் நம்மளை விட்டு போகாமல் திரும்பவும் வந்துச்சு, அதை நினச்சி சந்தோஷப்படு, இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத தமிழ் அப்படின்னு சொல்லவும் தமிழ் உடனே அங்கேருந்து எந்திரிச்சு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து வசந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலையா மாப்பிள்ளை மட்டும் இந்த 1 லட்ச ரூபா பணத்தை காப்பாற்றி கொடுக்கலன்னா நம்ம பட்ட கஷ்டம்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும், தமிழுக்கும் படிக்க முடியாமல் போயிருக்கும், எப்படியோ அந்த கடவுள் ரூபத்தில் தான் மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சாவித்திரியை தான் காட்டுறாங்க. சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது 1 லட்ச ரூபா பணத்தை அவகிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடணும், அவளை படிக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுன்னா இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சுட்டாங்களே, இந்த சேது வந்து இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி வந்து திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ஈஸ்வரி வராங்க. என்ன சாவித்திரி, இதெல்லாம் உன்னுடைய திட்டம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது அந்த தமிழை படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நீயும் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, நீயும் அன்னைக்கு மொய் விருந்து வைக்கும் போது நீ கெடா விருந்து வச்ச, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு கெடா வந்து அதுக்கு உத்தரவு கொடுக்காம ஆகிப்போச்சுது. அதே மாதிரிக்கு இந்த 1 லட்ச ரூபா பணத்தை எப்படியாவது திருடி அவளை படிக்க விடாமல் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சேதுவே அந்த பணத்தை காப்பாற்றி அவள் கையில் கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறான், நீயே என்னென்னமோ திட்டத்தை போட்டுட்டு தான் இருக்கிற, ஆனால் அது நடக்க தான் மாட்டிருக்கு அப்படிங்கவும் உடனே சாவித்திரி வந்து ஈஸ்வரியை பார்த்து எரிச்சல் படைகிறாங்க. ஆமாம், நம்மளே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கோம், இதில் வேற எரியிற நெருப்பில் எண்ணெய் குறி ஊற்றி விட்டுட்டு போறா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரி வந்து ஈஸ்வரியை போட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து ஈஸ்வரி போயிருந்தாங்க. அடுத்து வந்து அவங்க சாவித்திரி வந்து சொல்றாங்க, இப்போ வேணா நீ வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை படிக்க விட மாட்டேன், அடுத்து என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கவும் உடனே வந்து தாமரை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னம்மா பண்ண போற அப்படிங்கும் போது, சேது வச்சு தமிழை வந்து படிக்க விடாமல் நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பார் அப்படின்னு வந்து கோவத்தோட சாவித்திரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.